Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எதிரான செல்வ வரி தொடர்பான வழக்கில் தற்பொழுது ஆவணங்களை தீபக்கிடம் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது பல ஆண்டுகளாக செல்வ வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக வருமான வரித்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அவரை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த விடுவித்த உத்தரவை எதிர்த்து வருமான வரித்துறை தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல 2008-2009 ஆண்டுகள்ல உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே இந்த வழக்குல ஜெயலலிதாவினுடைய வாரிசுகளாக அறிவிக்கப்பட்டிருந்த தீபக் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இந்த சூழல்ல இந்த வழக்கு பல நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ஷமீம் அகமது அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தீபக் தரப்புல இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வருமான வரித்துறை தங்களுக்கு வழங்கவில்லை, அந்த ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருக்க முடியாது, விசாரித்து முடிக்க வேண்டும் என்பதனால விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்பதனால அனைத்து ஆவணங்களையும் ஜெயலலிதாவின் வாரிசுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீபக் தரப்புக்கு வழங்க வேண்டும் என்று வருமான வரித்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 21 நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.